Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் யூடியூப் சேனலில் வந்து ஹிஸ்ட்ரியில் தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். அதாவது 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது. என்ன லெசன் பார்த்தீங்கன்னா வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெஹாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. ஸோ இது ரெண்டு பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வென் வாஸ் வேதிக் ஏஜ் ஸ்டார்டட்? எப்போ வந்து வேத காலம் வந்து தொடங்கியது? அதுதான் கொஸ்டின். ஆன்சர் பாருங்கள், எ நியூ எரா கால்டு வேதிக் ஏஜ் பிகின் வித் த அரைவல் ஆஃப் ஆரியன்ஸ். அதாவது ஆரியர்கள் உள்ளே வரும்போதே வந்து வேதிக் காலம் வந்து தொடங்கியது. அதுதான் வந்து இதோடைய ஆன்சர். வென் வாஸ் வேதிக் ஏஜ் ஸ்டார்டட்? when Vedic age begin with arrival of Aryans. ஓகேங்களா, ஆரியன்ஸ் உள்ள நுழையும் போதே வந்து வேத காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் வேதிக் ஏஜ்? அதோட பீரியட் என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1500 BC to 600 BCE தான் வந்து இதோட பீரியடு. It gets its name from 4 Vedas. அந்த 4 Vedas மூலமாக தான் இந்த வேதிக் பீரியட் அப்படின்ற ஒரு நேமே வந்து இதுக்கு வந்துச்சு. ஓகேங்களா, இதோட பீரியட் என்ன, ஹிஸ்ட்ரி, அதாவது காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 BC to 600 BC. ஓகேங்களா, எதனால் வேதிக் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா 4 வேதங்களை கொண்டதுனால இது வேதிக் ஏஜ் அப்படின்ட்டு வந்துச்சு. ஓகேங்களா, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் வேர் ஸ்பீக்கிங் பை ஆரியன்ஸ்? என்ன லாங்குவேஜ் வந்து ஆரியன்ஸ் வந்து பேசினாங்க? செமி நோமோடிக் பாஸ்ட்ராலித்திஸ்ட். ஓகேங்களா, செமி நோமோடிக் பாஸ்டோராலிஸ்ட். ஓகேங்களா, பாஸ்டோராலிஸ்ட் இந்த லாங்குவேஜ் தான் வந்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். இதை தான் வந்து ஆரிய மக்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஹவு ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா? மத்திய ஆசிய காண்டத்திலிருந்து எப்படி வந்து ஆரியர்கள் வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்து குஷ் மவுண்டைன். எது மூலமாக வந்தாங்கன்னா த்ரூ கைபர் பாஸ் ஆஃப் ஹிந்து குஷ் மவுண்டைன். நெக்ஸ்ட், ஆரியனோட மெயின் ஆக்குபேஷன் என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கொஷின். மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் ஆரியன்ஸ். ஃபிஃப்த் கொஷின் என்ன, மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் ஆரியன்ஸ். அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்னவா இருந்தது அப்படின்னா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர். ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் தான் அவங்க மெயின் ஆக்குபேஷன் ஆஃப் ஆரியனாக இருந்தது. ஆரியன்ஸ்க்கு அதுதான் இருந்தது. அப்படின்னா என்ன ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்னா என்ன அப்படின்னு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இட் இஸ் அ ஃபார்மிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் clearing the land by cutting and burning all the trees and plants on it. இது ஒரு ஃபார்மிங் மெத்தட். அதாவது ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர்னா என்னென்னா இட்ஸ் அ ஃபார்மிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் கிளியரிங் த லேண்ட் பை கட்டிங் அண்ட் பர்னிங் ஆல் த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் ஆன் இட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ அதனால தான் அந்த பாக்ஸ் நம்மளுக்கு புக்கில் வந்து பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை நான் அப்படியே கொடுத்துட்டேன். மென்ஷன் த டைம், ஸ்ப்ரெட் அண்ட் சோர்ஸ் ஆஃப் வேதிக் ஏஜ். இதோட ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான். வேதிக் காலம் வந்து எங்கே நடந்ததுன்னா நார்த் இந்தியாவில் தான். இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா அயன் பீரியட், அயன் ஏஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதோட இது என்னது அயன் ஏஜ். நான் ஃபஸ்ட் லெசனில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அந்த காலம் நான் சொன்னேன் தெரியுமா, அது வந்து பிரான்ஸ் ஏஜ். இது வந்து வேத காலம் வந்து அயன் ஏஜ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. இதோட டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் 500 BC to 600 BC. ஓகேங்களா, சோர்ஸ், அவங்களோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், வேதிக் லிட்ரேச்சர் தான் வந்து அவங்களுடைய சோர்ஸ். என்ன சிவிலைசேஷன்னா ரூரல் சிவிலைசேஷன். ஓகேங்களா, என்ன சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் என்னென்னா ரூரல் சிவிலைசேஷன். நல்லா படிச்சுக்கோங்க. அதோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா. பீரியட் என்னென்னா அயன் ஏஜ். டைம் வந்து என்னென்னா 1500 BC to 600 BC. சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதிக் லிட்ரேச்சர். நேச்சர் ஆஃப் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரூரல் சிவிலைசேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹோம் ஆஃப் ஆரியன்ஸ். ஹோம் ஆஃப் ஆரியன்ஸ் எதுன்னு சொல்கிறாங்கன்னா பாஸ்டோரல் பீப்புள். அதாவது ஆயர்
குலத்தொழில் சொல்லுவாங்கள்ல, அதாவது மாடு மேய்க்கிறவங்கலாம் வந்து ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களாம் வந்து பாஸ்டோரல் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டோரல் பீப்புள் வித் கேட்டில் ஆஸ் தேர் மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த். அதுதான் அவங்களோட அந்த புல்லக்காட்டு தான் வந்து அவங்களுக்கு வீடாக அமைஞ்சுது, ஆரியன்ஸோட வீடாக அமைஞ்சுது. ஓகேங்களா, அதுதான் 8th கொஷின். 9th கொஷின் பாருங்க. வாட் இஸ் கால் சப்த சிந்து? சப்த சிந்துனா என்ன அப்படின்னா, a land of 7 rivers is called சப்த சிந்து. land of 7 rivers is called சப்த சிந்து. next question பாருங்க. around 1000 BC Aryans in India moved eastward and settled in where? எங்க? அதாவது around 1000 BCல வந்து ஆரியன்ஸ் வந்து ஈஸ்ட்வர்ட்லேருந்து எங்கே செட்டில் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின் அங்கே தான் போய் செட்டில் ஆனாங்க. ஓகேங்களா, இதுதான் 10th கொஷின். 11th கொஷின் பாருங்க. மென்ஷன் த 4 வேதாஸ். 4 வேதாஸ் என்ன நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். ரிக், யஜுர், சம, அதர்வ. இன்னொருட்டி சொல்கிறேன். ரிக்வேதா, யஜுர்வேதா, சமவேதா, அதர்வ வேதா. இதுதான் 4 வேதங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 12th கொஷின் பாருங்க. வாட் இஸ் ஸ்ருதிஸ்? ஸ்ருதிஸ்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். ஸ்ருதிஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ காம்ப்ரமைஸ் ஆஃப் 4 வேதாஸ். அந்த 4 வேதாவும் இருக்கும். அதுக்கப்புறமா பிராமணாஸ் இருப்பாங்க, அப்புறமா ஆரண்யக்காஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா உபனிஷத்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் ஸ்ருதிஸ் அப்படின்ட்டு, அதுதான் அவங்க தான் ஸ்ருதிஸ். ஓகேங்களா. இன்னொருட்டி சொல்கிறேன். 4 வேதா, 4 வேதாஸ், பிராமணாஸ், ஆரண்யக்காஸ் அண்ட் உபனிஷத்ஸ். இவங்க எல்லாம் இதுதான் வந்து ஸ்ருதிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 13th கொஷின் பாருங்க. ஸ்ருதி மீன்ஸ், ஸ்ருதினா என்ன அப்படின்னா லிசனிங். ஸ்ருதினா என்னன்னா, இட் இஸ் அ லிசனிங். ஒன்ஸ் வேர் டிரான்ஸ்மிட்டட் ஓவர். அதாவது லிசனிங்னா நமக்கு நம்ம யாராவது சொல்கிறது, நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா, அதுதான் ஸ்ருதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்மிருதிஸ். ஸ்மிருதிஸ்னா என்ன அப்படின்னா, a body of text containing teachings on religion such as இத்திஹாஸ், புராணாஸ், தண்ட்ராஸ் அண்ட் அகமாஸ். இதுதான் வந்து ஸ்மிருதிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. a body of text containing teachings on religion. ரிலிஜன் பேஸ் பண்ணி நடத்தக்கூடிய பாடம் தான் வந்து, கல்வி தான் வந்து ஸ்மிருதிஸ். ஓகேவா. ஸ்மிருதி என்ன அப்படின்னா என்னென்னா, டெஃபினேட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர். டெஃபினேட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர், அதுதான் ஸ்மிருதி. ஸ்மிருதினா என்ன? டெஃபினேட் அண்ட் ரிட்டன் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ். வேதிக் ஏஜை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் ஆர் 2 டைப்ஸ். ஓகேங்களா, 2 ஃபேஸ் ஆக்சுவலாக. ஒன்று வந்து ஏர்லி வேதிக் பீரியட், இன்னொன்று வந்து லேட்டர் வேதிக் பீரியட். ஏர்லி வேதிக் பீரியடோட நம்மளோட டைம் நமக்கு தெரியும். 1500 to 1000 BC தான் வந்து ஏர்லி. மொத்தமாக நமக்கு பீரியட் வந்து நமக்கு தெரியும் 1500 BC to 600 BC. ஆனால் ஏர்லி வேதிக் பீரியடோட டைம் ஸ்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 to 1000 BCE. லேட்டர் வேதிக் பீரியடோட டைம் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1000 to 600 BC. ஓகேங்களா, இதுதான் 2 வேதிக் ஃபேஸ். அதான் அந்த கிளாஸிஃபிகேஷன். அந்த பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நான் அப்படியே எடுத்து போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரம் வேர் 17th கொஷின் பாருங்கள். ஃப்ரம் வேர் நேஷ்னல் மோட்டோ சத்தியமேவ ஜெயத்தே. சத்தியமேவ ஜெயத்தோட மீனிங் என்னென்னா நமக்கு தெரியும், ட்ரூத் அலோன் ட்ரிம்ஸ். அது எங்கேருந்து அந்த வார்த்தையை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முண்டக்கா உபனிஷத். முண்டக்கா உபனிஷத்துலேருந்து தான் வந்து த வேர்ட் சத்தியமேவ ஜெயத்தே வந்து அவர் நேஷ்னல் மோட்டோ, அதுதான், அதை வந்து அங்கேருந்து தான் எடுத்தாங்க. இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் தேர் ஒன்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18th கொஷின் பாருங்கள். ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் வேதிக் ஏஜ். அதாவது வேதிக் காலத்தோட என்னென்ன பிளேசஸ், ஆர்கியலாஜிக் சைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் அலாங் த இண்டஸ் அண்ட் தி கேஞ்சஸ். ஓகேங்களா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் வித் இண்டஸ் அண்ட் கேஞ்சஸ். இதுதான் வந்து ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் இன் வேதிக் ஏஜ். ஓகேங்களா. பாலினா என்ன, அதான் 19th கொஷின். பாலினா என்னென்னா, tax consisting of 1/6 of the agricultural produce or cattle of a person. பாலினா என்னென்னா, tax consisting of 1/6 of the agriculture produce or
cattle of a person. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 20th கொஷின் பாருங்க. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பாலிட்டி இன் வேதிக் ஏஜ்? வேதிக் ஏஜோட பாலிட்டி என்ன, அதாவது யூனிட் ஆஃப் பாலிட்டி என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. த பேசிக் யூனிட் ஆஃப் பாலிட்டி இன் வேதிக் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கின்ஷிப் பேஸ்ட் மூலமாக தான் நடப்பாங்க. கின்ஷிப் பேஸ்ட். குலானா கிளான் அப்படின்னு அர்த்தம். குலானா கிளான். இட் இஸ் அண்டர் அ ஹெட் கால்டு குலபதி. ஓகேங்களா? இட் இஸ் அண்டர் அ ஹெட் கால்டு குலபதி. ஸோ யூனிட் ஆஃப் பாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா குலா. அது எதை பேஸ் பண்ணி இது வருதுன்னா கின்ஷிப் பேஸ் பண்ணி இந்த இது வந்தது. இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலபதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹூ இஸ் கிராமானி? கிராமானினா யார்? ஃபேமிலிஸ் வந்து அந்த டைமில் வந்து ஜாயின் டுகெதர், அதாவது ஜாயின்ட் ஃபேமிலி எதனை இருந்துப்பாங்க. அப்போ அப்படி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்க செவரல் ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ணால் அது வந்து ஒரு வில்லேஜாக ஃபார்ம் ஆகுது, கிராமமாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிராமத்தோட தலைவர் தான் வந்து கிராமணி அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமா வாஸ் ஹெட்டட் பை கிராமணி. சரிங்களா? இதுதான் 20th கொஷின். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த கார்டியன் ஆஃப் பீப்புள்? அந்த காலத்தில் யார் கார்டியன் ஆஃப் பீப்புள்னு சொல்கிறாங்க அப்படின்னா த குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வாஸ் கால்டு விஸ், அதாவது கிளானு. அதை யார் வந்து ஹெட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா விஸ்வபதின்றவங்க வந்து ஹெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ராஜன் வந்து யாருக்கு தலைவன் பார்த்தீங்கன்னா இஸ் எ ஹெட் ஆஃப் ஜனா. ட்ரைபல் பீப்புளுக்கெலாம் அவங்கள ராஜன், அவங்க தான் ஹெட் ஆஃப் இதுவாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள தான் என்னன்னு அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா ஹீ வாஸ் அட்ரஸ்ட் அஸ் ஜனஸ்ய கோபான்ட்டு ராஜனை தான் குறிப்பிடுறாங்க. அந்த ஜனஸ்ய கோபா தான் வந்து கார்டியன் ஆஃப் பீப்புள், அதாவது ராஜன் இஸ் அ கார்டியன் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 22nd கொஷின் பாருங்க. வாட் வேர் த ட்ரைபல் பீப்புள் கால்டு? அந்த காலத்தில் ட்ரைபல் பீப்புளை என்னவா கூப்பிடுவாங்க அப்படின்னா டியூரிங் ரிக்வேதிக் பீரியடில் வந்து ட்ரைபல் பீப்புளை வந்து பரதாஸ், மத்தியாஸ், புராஸ் இப்படின்லாம் கூப்பிடுவாங்க. ட்ரைபல் பீப்புளை பரதாஸ், மத்தியாஸ், புராஸ் இப்படிலாம் வந்து ட்ரைபல் பீப்புளை கூப்பிடுவாங்க. 23rd கொஷின் பாருங்க. வாட் வேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ராஜன்? ராஜனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா டு ப்ரொடெக்ட் ஹிஸ் ட்ரைப். அவங்களோட ட்ரைப் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ராஜனோட வேலை. அதுதான் 23rd கொஷின். நெக்ஸ்ட் 24th பாருங்க. வென் த ஆரியன்ஸ் மூவ்ட் ஈஸ்ட்வர்ட் டு கேஞ்சஸ், யமுனா, டோப் ரீஜன், த ஏர்லி செட்டில்மெண்ட் வேர் ரீப்ளேஸ்டு பை ஹூம்? ஆரியன் மூவ் ஆகும்போது, இங்கெல்லாம் இடம்பெயர்ந்து மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல யார் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் கிங்டம்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதான் 24th கொஷின். 25th பாருங்க. வை டிட் த கிங் பெர்ஃபார்ம் ரிச்சுவல்ஸ்? ஏன் வந்து அரசர்கள் வந்து ரிச்சுவல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா they performed rituals, various rituals to sacrifice their position strong. ஓகேங்களா? அவங்களோட பதவியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக தான் வந்து they perform rituals. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 26th கொஷின் பாருங்க. வாட் வேர் த கிங்டம் ஆஃப் வேதிக் ஏஜ்? யாரெல்லாம் வந்து ஆண்டாங்க அப்படின்னா குரு அண்ட் பஞ்சாலா கிங்டம்ஸ் அவங்க தான் ஆண்டாங்க. எந்தெந்த சிட்டியெல்லாம் ஆண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியா, இந்திரபிரஸ்தா, மதுரா, இந்த 3 பெரிய சிட்டியை வந்து அவங்க தான் ஆண்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தஸ்யூஸ் அண்ட் தசஸ் அப்படின்னா என்ன? வாட் ஆர் தஸ்யூஸ் அண்ட் தசஸ்? இப்போது ஆரியன்ஸ் வந்து ஃபேர் காம்ப்ளெக்ஸ்டாக இருப்பாங்க, அதாவது வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க. அதை பிரிக்கிறதுக்காக வெள்ளை நிறத்த மக்களை ஆரியனும் கருப்பு நிறத்து மக்களை வந்து நான் ஆரியன்ஸும் பிரிக்கிறாங்க தெரியுமா? அதை தான் அவங்க வந்து தஸ்யூஸ் அண்ட் தசாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The fair complexed Aryans distinguish between themselves from dark complexed non-Aryans. அவங்களே தன்னை வந்து பிரிவுபடுத்திப்பாங்க. நான் வந்து ஆரியன்ஸ், நான் ஆரியன்ஸ் அப்படின்ட்டு. அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா தஸ்யூஸ் அண்ட் தசஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் வேர் த த்ரீ divisions of early Vedic society? 3 டிவிஷன்ஸ் என்ன? ஏர்லி வேதிக் சொசைட்டியோட 3 டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் அவங்கள வந்து விஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
வேரியர் கிளாஸ் அவங்கள வந்து ஷ்ரத்ரியாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ப்ரீஸ்லி கிளாஸை வந்து பிராமணாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பப்ளிக்கை வந்து விஸ்ஸு, வாரியர் வந்து ஷ்ரத்ரியாஸ், ப்ரீஸ்டி கிளாஸை வந்து பிராமணாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வர்ணா சிஸ்டம்னா என்ன? வாட் ஆர் வர்ணா சிஸ்டம்ஸ்? ஆரியன்ஸ் had to accommodate non-Aryan skilled workers in their social arrangement. rigid four-fold வர்ணா சிஸ்டம் வாஸ் டெவலப்டு. அதனால தான் வந்து வர்ணா சிஸ்டமையே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது ஆரியன்ஸ் வந்து இப்போ வந்து நான் ஆரியன்ஸ் பீப்புளுக்கும் வந்து ஸ்கில் இருக்கும்ல, அது வெளிக்கொணர்த்துக்காக எடுத்துகிட்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ணா சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சபா அப்படின்னா என்னென்னா கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். சபானா என்ன? கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க சமிதி. சமிதினா என்ன? அசம்பிள் ஆஃப் பீப்புள். அசம்பிளி ஆஃப் பீப்புள். சமிதினா என்ன? அசம்பிளி ஆஃப் பீப்புள். சபானா என்ன? கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ். சமிதினா அசம்பிளி ஆஃப் பீப்புள். நெக்ஸ்ட் பாருங்க 32nd கொஷின். ரோல் ஆஃப் விமன் இன் ஏர்லி வேதிக். அந்த காலத்தில் வந்து ஏர்லி வேதிக்கில் வந்து விமனோட ரோல் என்னவா இருந்துச்சு? இது வந்து நமக்கு மெயினாக வந்து ஸ்டேட்மெண்ட் 3 கூற்று அந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸுன்ற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த லெசனை வந்து ஃபுல்லாக இன்டெப்த்தாக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்காக. ஓகேங்களா? வாங்க ரோல் ஆஃப் விமன் இன் ஏர்லி வேதிக் என்னெல்லாம் அவங்களோட ரோலாக இருந்ததுன்னு பார்க்கலாம். அந்த டைமில் வந்து ரிக்வேதிக் சொசைட்டியில் வந்து விமன் ரிலேட்டிவ்லி என்ஜாய்டு சம் ஃப்ரீடம். கண்டிப்பாக ஏர்லி வேதிக் டைமில் சம் ஃப்ரீடம் இருந்தது. வைஃப் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வச்சு அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. சைல்ட் மேரேஜ் அண்ட் சத்தி வந்து அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. சைல்ட் மேரேஜ்னால் என்னென்னே தெரியாது. பட் தேர் வாஸ் நோ பார் ஆன் த ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ். அதாவது இப்போ விடோவாக இருந்தாங்க, அவங்களுக்கு அதாவது விதவையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருந்தது, ரோல் ஆஃப் விமனாக இருந்துச்சு ஏர்லி வேதிக். அதுவே நல்லா இருந்துச்சு. கரெக்டாக? அப்போது ஏர்லி வேதிக்கில் விமன் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இல்லை. ஏன்னா வந்து டினைடு ரைட் டு இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு உரிமை இல்லை. பட் கொஞ்சம் சுதந்திரமாக தான் இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் லேட்டர் வேதிக்கில் அவங்களோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா women in the society as well as in the status even with the family declined. விமென்னாலே வந்து டிக்ளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ரிச்சுவல்ஸ்லேயுமே வந்து கலந்துக்க முடியலை விமன். ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ் பிகம் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிஜிட். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு திருமணத்தோட ரூல்ஸ் எல்லாம். பாலிகமி பிகம் காமன். அதாவது பலதர திருமணம் வந்து காமனாக போயிடுச்சு. விடோ ரீமேரேஜ் வந்து என்கரேஜ் பண்ணல அவங்க. எஜுகேஷன் வந்து விமென்க்கு எஜுகேஷனை வந்து டினை பண்ணாங்க. இன்டர்கேஸ்ட் மேரேஜ்க்கு வந்து அலோவ் கிடையாது. இது எல்லாமே வந்து லேட்டர் வேதிக்கில் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ரோல் ஆஃப் விமன் இன் லேட்டர் வேதிக். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஸ்டிங்விஷ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சம் பாயிண்ட்ஸ் வந்து அதில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக ஏர்லி வேதிக்கும் லேட்டர் வேதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சால் தான் நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, வாட் வர் த ஆக்குபேஷன் ஆஃப் வேதிக் பீரியட்? அந்த வேதிக் பீரியடோட அவங்களுக்கு தொழில் என்னவாக இருந்தது அப்படின்னா பாஸ்ட்ரலிசம் அண்ட் அக்ரிகல்ச்சர். இது ரெண்டும் தான் வந்து மெயின் தொழிலாக இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேதிக் பீரியடோட மெயின் இன்வென்ஷன் என்ன? அதுதான் நெக்ஸ்ட் கொஷின். ஓசிபி அதாவது ஆர்ச் கலர்டு பாட்ரி. அதாவது மண்பானையிலேயே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அவங்க பண்ணுவாங்க, டிசைனாக அழகழகாக. அதுதான் அவங்களோட மெயின் இன்வென்ஷனாக இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அங்கே வாட் வர் த அனிமல் டொமஸ்டிகேட்டட் பை தெம்? என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா டொமஸ்டிகேட் பண்ணாங்கன்னா ஹார்ஸு, கவு, கோட்டு, ஷிப்பு, ஆசன் அண்ட் டாக்ஸ். இதெல்லாம் வந்து டொமஸ்டிகேட்டட் வீட்டில் வளர்க்குற இதுவாக இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாட் வாஸ் தேர் ஸ்டேப்பிள் க்ராப்? அவங்களோட க்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லி. அதுக்கு நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா யாவா. அதுதான் மெயின் ஸ்டேப்பிள் க்ராப் என்னென்னா பார்லி. ஓகேங்களா? 39th கொஷின் பாருங்கள். வாட் வேர் த அனிமல்ஸ் டொமஸ்டிகேட்டட் இந்த லேட்டர் வேதிக்? லேட்டர் வேதிக்கில் என்னென்ன இதெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா
எலிஃபென்ட்ஸு, அதுக்கப்புறமா அப்பார்ட் ஃப்ரம் கவு, கோட், ஷிப் அண்ட் ஹார்ஸ். அதாவது மெயினாக வந்து இதெல்லாம் ஏர்லி வேதிக்லேயே இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தட் எலிஃபென்ட்ஸும் அவங்க வந்து இது பண்ணாங்க. ஓகேங்களா, அதான் மெயின். லேட்டர் வேதிக்கில் எலிஃபென்ட்ஸும் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆக்குபேஷன், லேட்டர் வேதிக்கோட ஆக்குபேஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஜுவல்லர்ஸு, டையர்ஸ் அண்ட் ஸ்ப்ளிட்டர்ஸ் இருந்தாங்க. இங்கேயுமே வந்து பாட்ரி வந்து ரொம்ப, ஆனால் பெயிண்டட் கிரே வேர் கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு இது வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. பாட்ரிலேயே பெயிண்ட் பண்ணி அதை மாதிரிலாம். ஓகேங்களா, அது ஒரு ஆக்குபேஷனாக இருந்துச்சு. இவங்களோட க்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் வேதிக்கோட க்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு, ரைஸு, பார்லி. ஆனால் அங்கே வெறும் பார்லி மட்டும்தான் ஏர்லி வேதிக்கில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன காயின்ஸ் வந்து இவங்களால இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தே யூஸ்டு நிஷ்கா, சட்மானானா வந்து கோல்டு காயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாலானா சில்வர் காயின்ஸ். அவங்களோட பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க. நிஷ்கா, சட்மானானா கோல்டு காயின்ஸு, கிருஷ்ணாலானா சில்வர் காயின்ஸு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அந்த ரிக்வேதிக் பீப்புளோட நோன் மெட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, அயனு, காப்பர், பிரான்ஸ். கோல்டுனா ஹிரண்யா, அயன்னா ஷயாமா, காப்பர், பிரான்ஸ் வந்து ஆயாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க எதை வந்து வழிபட்டாங்க, ஆரியன்ஸ் வந்து எதை வழிபட்டாங்க அப்படின்னா பிருத்வினா எர்த்து, அக்னினா ஃபயர், வாயுனா விண்டு, வருணானா ரெயின், இந்திரானா தண்டர். அதாவது 5 பூதங்களையுமே வந்து அவங்க வழிபட்டிருக்காங்க. ஆனால் வந்து லெஸ்ஸர் ஃபீமேல் டெய்டிஸ் அதிதி அண்ட் உஷாவை மட்டும்தான் வந்து வழிபட்டிருக்காங்க. அதாவது ஃபீமேல் கடவுள்ன்றது வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 45th கொஷின் பாருங்கள். ஹூஸ் வெல்ஃபேர் டஸ் ரிக்வேதிக் பீப்புள் ப்ரே? People prayed for the welfare of Praja, Pasu and Dana, children, cattle and wealth. அவங்களோட மெயின் ப்ரேயர் என்னவா இருந்ததுன்னா பிரஜா, பசு, தனா. அதான் நல்ல செல்வமாக இருக்கணும், உடல் நல, அதெல்லாம் அதுதான். அது கேட்டில்னால் வந்து அவங்களோட தொழிலே வந்து இது தானே, புல்லட் கேட், அதுதான். அது புல்லட் காட்டிங், அதுதான். பசு, அதுக்கப்புறமா பிரஜா, சில்ட்ரன்ஸ், குழந்தைங்கள வந்து இதுதான் வந்து மெயின் ப்ரேயராக அவங்களுக்கு இருந்தது. சரியா, நெக்ஸ்ட் விச் அனிமல் இஸ் கன்சிடர் அஸ் ஸ்கேர்டு? கவு தான். கவ்வை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஓகேங்களா, விச் அனிமல் இஸ் கன்சிடர் அஸ் ஸ்கேர்ட்? கவ். நெக்ஸ்ட் ஒர்க்ஷிப் பேட்டர்ன் என்னவாக இருந்தது? ரிக்வேதிக்கோட ஒர்ஷிப் பேட்டர்ன் என்னவாக இருந்ததுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு டெம்பிளுமே கிடையாது. நம்ம இப்போ வந்து சிலையை ஒர்க்ஷிப் பண்ணுறோம்ல, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஐடல் ஒர்க்ஷிப்லாம் எதுவுமே அந்த டைமில் வரல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரீஸ்ட்ஹுட் மாதிரி, இல்லை இப்போ பாதிரியார்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி அது ஒரு தொழிலாகவே எடுத்து அது ஒரு ஹெரிடிட்டியாகவே மாறிடுச்சு பிற்காலத்தில். ஓகேங்களா, அதான் அந்த பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வேரியஸ் காட்ஸ் ஆஃப் ரிக்வேதிக் சொசைட்டி. என்னென்ன காட்லாம் இருந்தாங்கன்னா பிரஜபதினா கிரியேட்டர், விஷ்ணு வந்து ப்ரொடெக்டர் அண்ட் ருத்ரா டெஸ்ட்ராயர். இதுதான் வந்து மெயினாக வந்து ரிக்வேதிக் சொசைட்டியோட வேரியஸ் காட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் குருகுல சிஸ்டம். குருகுல சிஸ்டம்னா என்னென்னா அது ஒரு பழைய லேர்னிங் மெத்தட், ஏஷியன்ட் லேர்னிங் மெத்தட் தான் வந்து குருகுல சிஸ்டம். ஓகேங்களா, குருகுலா அப்படின்னா என்ன அப்படின்னா த காம்பினேஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் வித் குரு ப்ளஸ் கலா. குருனா என்ன? டீச்சர் இல்லை மாஸ்டர். குலானா என்னென்னா ஃபேமிலி, குல தெய்வம் அப்படின்னா ஃபேமிலி கோயில், அது தானே சொல்லுவாங்க. ஸோ குலானா ஃபேமிலி, குருகுலா, குருனா மாஸ்டர். ஓகேங்களா, அதுதான் அதோட மீனிங், குருகுலாவோட மீனிங். குருகுலாமில் என்ன டீச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேதங்களை டீச் பண்ணுவாங்க. அப்புறமா இத்திஹாஸ், அப்புறமா புராணாஸ், கிராமர், லாஜிக், எத்திக்ஸ், அஸ்ட்ராலஜி, மேக்ஸு, மிலிட்ரி சயின்ஸு, இது எல்லாமே டீச் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே இருக்கிற குருகுலமில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதான் 51. 52 பாருங்கள். 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியானா ஸ்டூடெண்ட் லைஃப். நெக்ஸ்ட்டு கிரகஸ்தானா மேரிட் லைஃப். தேர்ட் வந்து வனப்பிரஸ்தானா கோயிங் டு த ஃபாரஸ்ட் டு மெடிக்கேட், தியானத்துக்காக நீ காட்டுக்கு போகிறது தான் வனப்பிரஸ்தா.
வனவாசம் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் வனப்பிரஸ்தா. நெக்ஸ்ட்டு சந்நியாசா. சந்நியாசானா எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்நியாசம் ஆடுறது தான் சந்நியாசா. லீடிங் அ லைஃப் ஆஃப் அன் ஏஸ்தட்டிக் ஸோ டு அட்டைன் ஸ்வர்கா, அதாவது நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணுன்றதுக்காக நீ சந்நியாசமாக ஆகிறது தான் சந்நியாசா. ஸோ ஃபஸ்ட்டு என்னது ஸ்டூடெண்ட் லைஃப், பிரம்மச்சாரியா, அதுக்கப்புறமா மேரிட் லைஃபு, கிரகஸ்தா, அப்புறமா வனப்பிரஸ்தா, அதுக்கப்புறமா சந்நியாசா. இதுதான் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். நம்ம இந்த 4 ஸ்டேஜை வந்து நம்ம ரஜினி சார் வந்து உங்களுக்கு பாக்ஷா படத்தில் 8க்குள்ள உலகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு 8 இதுவாக பிரிச்சிருப்பாங்க. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட உண்மைதான் அதுவுமே. சரிங்களா? ஐம் சாரி, நான் கொஞ்சம் மாறிட்டேன் டாப்பிக்லேருந்து. வாங்க 53rd கொஷின் போகலாம். வாட் இஸ் சால்கோலித்திக் பீரியட்? சால்கோலித்திக் பீரியட்னா என்னென்னா, the people used copper and stone. காப்பர்னா சால்கோ, லித்திக்னா ஸ்டோனு, அதனால தான் வந்து அது சால்கோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர்னா சால்கோ, லித்திக்னா ஸ்டோனு. ஓகேங்களா? அது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து சால்கோலித்திக் பீரியட். நெக்ஸ்ட்டு மெகாலித்திக் பீரியட் அப்படின்னா என்னென்னா, the people stepped into, அதாவது சால்கோலித்திக்லேருந்து காப்பர் ஸ்டோன்லேருந்து அவங்க மெகாலித்திக் பீரியடுக்கு போனாங்க. எப்போ போனாங்கன்னா 600 BCE to and AD 100. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா black and red ware pottery becomes the கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த மெகாலித்திக் பீரியட். அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து காப்பரையும் ஸ்டோனு வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பானை அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி. ஓகேங்களா? அதான் மெகாலித்திக் பீரியட். மெகாலித்திக்னா என்ன அப்படின்னா, மெகாலித் அப்படின்றத வேர்டு வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா கிரேக்க மொழி, அதாவது க்ரீக்லேருந்து வந்துச்சு. மெகாஸ் அப்படின்னா கிரேட், மெகா ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அதாவது கிரேட் பீப்புள். ஓகேங்களா? மெகாஸ்னா கிரேட். லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன். லித்தோஸ்னா லித்திக்னாலே ஸ்டோன் தான், இப்போ லித்தோஸ்னாலும் ஸ்டோன் தான். ஓகேங்களா? அதாவது பிக் ஸ்டோன். இது யூஸிங் பிக் ஸ்டோன் அவங்க வந்து பெரிய பரியல் பிளேஸ்லாம் வந்து இது பண்ணாங்க. ஓகேங்களா? பில்ட் பண்ணாங்க. அதுதான் மெகாலித் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். அதில் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணாங்க இருந்தது அப்படின்னா, அன்ஸ்னால் வந்து பிக் பாட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்ரி, ரெட் வேர், பிளாக் வேர், அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், டேகர், ஸ்வாட், இதெல்லாம் வந்து அந்த இடத்துல தான் வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 57th கொஷின் பாருங்கள். வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆதிச்சநல்லூர், என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பிரான்ஸ் ஆப்ஜெக்ட் மெயினாக வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்காக பிரான்ஸ் ஆப்ஜெக்ட்டு, வைல்டு அனிமல்ஸ்க்கு வந்து லைக் டைகர், ஆன்டிலோப், எலஃபெண்ட்க்கு வந்து ஹவ் பீன் அன்எர்த், அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? மெயினாக பிரான்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. அன்ஸ்னால் என்னென்னா, நான் சொன்னல லார்ஜ் பாட்ரின்ட்டு, லார்ஜ் பாட்ரி ஜார்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் பரியிங் த டெட். செத்து போனவங்களை வந்து எரிக்கிறதுக்காக ஒரு பெரிய இது பாட் யூஸ் பண்ண பாட்ரி ஜார் யூஸ் பண்ணது தான் அன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அன்ஸ்னா என்ன? லார்ஜ் பாட்ரி ஜார்ஸ் வேர் யூஸ்டு பரியிங் த டெட். நெக்ஸ்ட் 59th கொஷின் பாருங்கள். Pericles mentioned the steel imported to Rome from peninsular India was subjected to duty in the port of எங்கேருந்து இந்த இது ரோம் ஃப்ரம் அந்த ஸ்டீலை வந்து இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அலெக்சாண்ட்ரா, இந்த போர்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. ஓகேங்களா? கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம். அதோட ஃபைண்டிங்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த கீழடியில் இன்னொரு பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இப்போயுமே கீழடியில் வந்து நமக்கு வந்து ரிசர்ச் வந்து போயிட்டே தான் இருக்குது. அந்த காலத்தில் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு நமக்கு ரிசர்ச் இன்னும் போயிட்டே தான் இருக்குது கீழடியில். அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை. அங்கே சங்கம் ஏஜ்லேருந்தே வந்து இந்த கீழடி வில்லேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏஎஸ்ஐ பர்பஸ்க்காக. கீழடி வில்லேஜ் வந்து திருப்பத்தூர் தாலுக்கில் இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன ஃபைண்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் பிராமணி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் பாட்ரி, அதுக்கப்புறமா பீட்ஸ் ஆஃப் கிளாஸு, கார்ட்ஸு, பேர்லு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸு, இதெல்லாமே வந்து புதஞ்சிருந்தது வந்து எடுத்திருக்காங்க கீழடியிலேருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
in 2017 who sent two samples of these for radiocarbon dating to beta analytic Florida. இந்த அங்கேருந்து எந்த யார் வந்து 2 சாம்பிளை வந்து அனுப்புனாங்க ஓகேங்களா 2017 ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமாக யார் அனுப்புனாங்கன்னா ஏஎஸ்ஐ தான் அனுப்புனாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொறந்தால் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, அதோட கண்டுபிடிப்புலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறந்தால் வந்து திண்டுக்கல் மாவட்டம். அங்கே என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிரேவ் குட்ஸ், கிளாஸ் பீட்ஸு, அயன் ஸ்வாட், பாட்ரி இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. ப்ளஸ் பாட்ஸ் ஃபில்டு வித் ரைஸு, செமி ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் லைக் கார்ட்ஸு, கார்னிலியன், பேங்கிள் இது எல்லாமே வந்து அந்த இடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் which proves that rice was a staple food. எது வந்து அந்த காலத்தில் வந்து ரைஸ் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்ததுன்னா a pot of rice from Porandal sites prove that rice was ரைஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டேபிள் ஃபுட். அப்போ ஒரு பாட் ஃபுல்லாகவே ரைஸ் வச்சு இருந்திருக்கு. அப்போ அங்கே அந்த காலத்துலேயும் வந்து அரிசி தான் வந்து ஒரு உணவாக இருந்திருக்கு அவங்களுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பையம்பள்ளி எந்த மாவட்டம், அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டம். அங்கே வந்து என்ன ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அயனு, அதுக்கப்புறமா மெகாலித்திக் பிளாக் அண்ட் ரெட்வேர் பாட்ரி, அதுக்கப்புறமா வந்து அயன் ஸ்மெல்டிங் லைக் ஹேஸ் டு கம் லைட் அட் பையம்பள்ளி. அதுக்கப்புறமா வந்து இந்த கல்ச்சர் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் ஓகேங்களா. C14 மெத்தட் தான் ரேடியோ கார்பன் டேட்டிங் ஓகேங்களா, அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்டிங்கில். நெக்ஸ்ட்டு கொடுமணல் அது எந்த மாவட்டம், அங்கே என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டம். மெயினாக இட் இஸ் ஐடென்டிஃபைட் வித் கொடுமணன் ஆஃப் பதிற்றுப்பத்து, கொடுமணன் ஆஃப் பதிற்றுப்பத்து ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது இங்கே பார்த்தீங்கன்னா 300 more than 300 பாட்ரிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ளஸ் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில்ஸு, வால்ஸு அதாவது மேக்கிங் த்ரெட் ஃப்ரம் காட்டன், அது பீசஸ் ஆஃப் கிளாத்து, சம் டூல்ஸு, வெப்பன், ஆர்னமெண்ட்ஸு இது எல்லாமே வந்து இங்கேயுமே வந்து கொடுமணலில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் மென்ஹீர்? மென்ஹீர்னா என்ன அப்படின்னா மென்னுனா ஸ்டோன், ஹிர்னா லாங், அதான் மென்ஹீர். தே ஆர் மோனோலித்திக் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா இது வெர்டிக்கலாக இது பண்ணி பிளான் பண்ணி அவங்க அதாவது செத்தவங்களோட மெமரிக்காக வச்சுருப்பாங்களாம் மென்ஹீர் ஓகேங்களா. எங்கெங்கெல்லாம் மென்ஹீரை பார்க்கலாம் அப்படின்னா மென்ஹீர் அட் சிங்கரிபாளையம் இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வெம்பூர் இன் தேனி டிஸ்ட்ரிக்ட், இங்கெல்லாம் வந்து நம்ம மென்ஹீர் பார்க்கலாம். அதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மென்ஹீர் ஆர் ஃபவுண்டட் நரசிங்கம்பட்டி, அது நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு, குமாரிக்கால் பாளையம் அண்ட் கொடுனல் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இப்போ மொத்தம் 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம மென்ஹீர் பார்க்கலாம். ஒன்று திருப்பூர்னா எந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சிங்கரிபாளையம், தேனியில் வந்து வேம்பூர், மதுரையில் வந்து நரசிங்கம்பட்டி, ஈரோட்டில் பார்த்திங்கன்னா குமாரிக்கல் பாளையம், கொடுமணல், இது எல்லாத்துலேயும் மென்ஹீரை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹீரோ ஸ்டோன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ மெமோரியல் ஸ்டோன் raised in the remembrance of honorable death of an hero in a battle. அதாவது அந்த காலத்தில் ஒரு ஸ்டோன் வச்சு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹீரோ ஸ்டோன் வச்சாங்க, அதாவது சண்டையில் உயிரிழந்தவங்களுக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க, அதை தான் ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஹீரோ ஸ்டோனை பார்க்கலாம் அப்படின்னா we can found at மானூர் வில்லேஜ் லைக் பழனி, திண்டுக்கல், வேளாங்கோட்டை, தூத்துக்குடியின் டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறமா புளியங்கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், பழனி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், வேளாங்கோட்டை தூத்துக்குடியின் டிஸ்ட்ரிக்ட், புளிமன்கொம்பை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 பிளேஸ்லையும் வந்து ஹீரோ ஸ்டோன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் டால்மென்ஸ்? டால்மென்ஸ்னால் என்னென்னா டால்மென்ஸ் ஆர் மெகாலித்திக் tombs made of 2 or more upright stones with a single stone lying across the burial site.
டால்மென்ஸ்னால் எப்படி இருக்கும்னா மெகாலித்திக் டோம்பு மாதிரி இருக்குமா. அது எப்படி இருக்குன்னா 2 or more அப்ரைட் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு சிங்கிள் ஸ்டோனை வந்து அது மேலே படுக்க வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க போல இருக்கு. அதான் வந்து டால்மென்ஸ். ஓகேங்களா. டால்மென்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா வீரராகவபுரம் வில்லேஜ் காஞ்சிபுரம் மாவட்டம். அதுக்கப்புறமா கும்மல மருத்துப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம். அப்புறமா நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். இங்கெல்லாம் வந்து மெகாலித்திக் டால்மென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எங்கள் வீரராகவபுரம் வில்லேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறமா கும்மல மருதுப்பட்டி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், நரசிங்கம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட். இந்த மாவட்டங்களெல்லாம் நம்ம டால்மென்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோடு நம்ம வந்து இந்த லெசனை முடிக்கிறோம். ஸோ ஓவரால் நம்ம கிட்டத்தட்ட நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த லெசனில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இதோட ஹைலைட்டட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு லெசனில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஷோபா ஃப்ரம் கிறிஸ் ஷோபா அகாடமி. தேங்க்யூ.